கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் இந்த நாளிலே அப்பா எல்லாரும் அவங்க வீடுகளிலே இருந்து நாங்கள் சபையிலே இருந்தும் அவளோடு கூட நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக அவனுடைய இந்த காலை ஆராதனையிலே அந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் கூடி ஆராதிக்க கிருபை வந்த அன்புக்காக தொடர்ந்து நாங்கள் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் தாமே உங்களுடைய உள்ளத்திலே பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து அதில் சில காரியங்கள் நாம் தியானிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். இங்கே நாம் வாசிக்கிற வேத வாக்கியம் நிறைய முறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அந்த வேதத்திலே கர்த்தர் சொல்கிற ஒரு ஆசீர்வாதமான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவான்னு சொல்கிறேன். மகா வறட்சியான காலங்கள் அப்படின்னாவே ரொம்ப ட்ரைனஸ், ஒன்றுமே செய்ய முடியாத காலம், கொடிய பஞ்சங்கள், எல்லா காலங்களிலுமே ஒரு ட்ரைனஸ். இந்த ட்ரைனஸான பீரியடில் இப்போ ஆண்டவர் சொல்கிறார். செழிப்பான காலங்கள் இருக்கிறோம், தேவைகள் நிறைய, நம்ம கையில் பணம் இருக்கும்போது, செழிப்பாக இருக்கும்போது எதை நாம் மகிழ்ச்சியாக கொடுக்கிறோம். ஆனால் பணம் குறைய குறைய, கையில் காசு இல்லை, வர 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 எல்லாமே பொருள் குறைந்து ஒரு வறட்சி ட்ரைனஸ் வரும்போது நம்முடைய வாழ்க்கையே தடுமாறி ஒரு நிலைமைக்கு நாம் போகிறோம். அப்போது நம்ம பொருள்கள் நமக்கு கிடைப்பதில்லை. நமக்கு எந்த ஒரு காரியங்களிலும் ஒரு என்ன செய்கிறது, அடுத்தது என்ன செய்கிறது என்பது புரிய முடியாத ஒரு புதிராக நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அழைத்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் கோடான கோடி 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 வருஷங்கள் அவர் இருக்கிறார். அவருக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வேதம் சொல்கிறது, நாம் நேற்று உண்டானவர் தானே. அப்போ நம்முடைய வாய்ஸ்னாலும் அவருடைய காலங்களை பார்க்கும்போது அவருடைய காலங்கள் முடிவில்லாத காலம். இவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது என்றால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று அந்த வேத வாக்கியம் தொடக்கமே நடத்துகிற ஒரு தேவன் என்பதை காட்டும். என்னென்ன காலங்களிலே? மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சி நம்முடைய காலங்களிலே, நம்முடைய இதுவரையிலும் ஒருவேளை எல்லா சமயங்களிலும் நாம் செழிப்பாகவே இருந்து சொல்ல முடியாது. நம்ம ஒரு வேளை படிப்படியாக நமக்கு குறைவுகள் வர தொடங்கலாம், நல்ல செழிப்பு வரலாம், மாறி மாறி போகலாம். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத காரியம் இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோமானால், லாக்டவுன், கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் சவுண்டு, எங்கே பார்த்தாலும் ஒரு திக்குமுக்கு ஆட வேண்டிய கலக்கம், பயம், மரண திகில் நம்மை தொடர்கிறோம். இது ஒரு கொடிய காலம். இது ஒரு ஒரு பயங்கரமான காலமாக நம்ம பார்க்க முடியும். பக்கத்து வீடு, பக்கத்து தெரு என்று எங்கே பார்த்தாலும் யாருமே இது செய்ய முடியாது. ஒரு சிரிச்சவங்களே பார்க்க முடியாது, மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்களையும் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு இந்த நாட்களிலும் கூட, ஒரு மகா வறட்சியான காலங்களில் கூட, நான் உன்னை நடத்துவேன் என்று கரம் பிடித்திருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள், ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு செழிப்பான இடத்திலேயே கொண்டு போயிட்டு செழிப்பான இடத்திலேயே கொண்டு வருகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்தத்திலே தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு வறட்சியான காலையில் நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள், எகிப்திலே அவர்கள் கஷ்டப்பட்டார். எகிப்திலே அவருடைய கொடூரமாக கொடுமைப்படுத்தினார். அவள் ஆண்டவர்கள், நாட்டை ஆண்டவர்கள் அவள் விதமாய் கொடுமை. ஆனால் அவருக்கு நடந்தது, அங்கே நடந்தது என்ன? தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி
மோசேயை அனுப்பி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன், அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாத செழிப்பையும் நான் தருவேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை கொண்டு போனார். ஆனால் அப்படி கொண்டு போகும்போது அவர்கள் இடையிலேயே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தார். அதுக்குள்ளே இருந்த புறஜாதிகள், அந்நிய ஜனங்கள் அங்கே இருந்தார். அவர்களும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று புறப்பட்டு விட்டார். அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. முடிவு என்ன? அவர்கள் அங்கே எதிர்த்து பேசுகிறவர்களாக, மற்றவர்களை கலகத்தை உண்டாக்குகிறவர்களாக, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறவர்களாக மாறினார். நாம் வாசிக்கிறோம், தேவன் என்ன செய்தார்? 40 நாளில் கானானுக்குள்ள போக வேண்டியவர்களை 40 ஆண்டுகள் தேவன் சுற்றி நடக்கும்படிக்கை செய்தார். ஏன் அப்படி செய்தார்? அதில் இந்த முறுமுறுக்கிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், ஒரு காலகட்டத்தில் மோசையும் ஆரோனையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டார். எத்தனை முறை வாக்குவாதம் பண்ணார், எத்தனை முறை மனநோமாக இருந்தார். அவர்கள் ஒன்றுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு மோசே தேவ சமூகத்தில் போய் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை நானா பெற்றேன், ஏன் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் அவள் கேட்டாங்க. நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், எகிப்திற்கு போது எங்களுக்கு நல்ல இறைச்சி கிடைத்தது, அங்கே நல்ல வெங்காயம் சாப்பிட்டோம். இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களை எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை நினச்சி பேசுகிறாங்க. இங்கே ஒன்று வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் வனாந்திரத்தில் தேவன் அவர்களுக்கு தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். பாக்கியமான காரியம், ஆசீர்வாதமான காரியம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அவர்களுக்கு அது கசப்பாய், அது ஒரு அற்பமாய் தெரிகிறது. முடிவு என்ன? தேவன் 40 ஆண்டுகள் அவர்களை கூட்டி கொண்டு போனார், வனாந்திர வழியாகவே கொண்டு போனார். ஆனால் அந்த வனாந்திரத்தை கொண்டு போகும்போது கூட அவர் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வேதம் சொல்லும். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாகவில்லை என்று சொல்லும். அவருடைய செருப்பு கூட பழதாய் போகவில்லை என்று சொல்லும். அப்போ அந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் வனாந்திரத்திலும் அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாகவே மாற்றிவிட்டார் என்று சொல்ல முடியும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு அந்த வனாந்திர வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர்கள் வனாந்திர வாழ்க்கையை அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு, இப்படி கிட்டத்தட்ட அவர்கள் 40 ஆண்டுகள் நடந்து போனால்தான் கானானுக்குள் போக முடியும், கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். அங்கு எல்லாருடைய புறஜாதிகள் அன்னியுடைய இது என்னன்னாக்க எட்டி எட்டி பார்ப்பாங்க, எங்கே கானான் வந்துருச்சா. ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு பாடுகளும் வரும்போது ஒருவேளை தண்ணி இல்லை அப்படின்னாக்க முறுமுறுப்பாக மோசையை இருப்பாங்க. ஒரு உணவுப் பொருள் இல்லைனாக்க, ஒரு எதிரிகள், ஒரு பக்கத்து நாடில் ஒரு எதிரிகள் இருந்தார், அந்த மக்களை பார்த்து ஒரு பயம். இப்படி பல விதமான தொந்தரவுகளையும் போராட்டங்களையும் அந்த ஊழியக்காரர்களை கொடுத்து கொண்டு தான் வந்தார். ஆனால் தேவன் அந்த வனாந்திரத்திலும் அவர்களை கைவிட அழைத்த தேவன் வாக்கு பண்ணினார், நான் உங்களை கொண்டு போவேன்னு சொன்னார், கொண்டு போனார். ஆனால் முடிவு என்ன? கடைசியாக போகும்போது ஒவ்வொரு சோதனைகளை தாண்டி 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 போனார். திடீரென்று போனால் யோர்தான், எங்கே போனால் எரிகோ மதில், ஐயோ நீ போக முடியாது, நீ போகவே முடியாது என்கிற ஒரு நிலைமையை அவர்கள் சந்தித்தார். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி 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 தேவன் போகும்படியே செய்தார். அவர்கள் முதல் போராட்டமே பயங்கரமான போராட்டம். முதல் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே, கொஞ்ச நாள்லேயே அவங்க என்ன ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்கள் அவங்களை விட மனசு வரல. என்ன நினைச்சாங்க? அவங்க இனி இவங்களை விடக்கூடாது, அவங்க ஒருத்தரை கூட விடக்கூடாது, திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான இராணுவத்தை ரெடி பண்ணி, அந்த இராணுவத்தில் ரதங்கள் வச்சிருக்கிற நல்ல பலசாலியான ஆட்களை கூட்டிக் கொண்டு இது கடுமையான யுத்தம் நடத்த வேண்டும், அவங்க ஒருத்தம் கூட தப்பிச்சு போகக்கூடாது. முடிவு கடைசியாக துரத்துனாங்க. அவங்க இஸ்ரவேல் மக்களை அவன் துரத்தி கொண்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் வரும்போது திரும்பி பார்த்தார், எதிரிகள் கண்களுக்கு தெரிந்தார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் என்ன செய்வது தெரியும். இது தேவன் எழுதி கொடுத்த ஒரு பிரிண்ட். நீங்கள் எது வழியாக போக வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்று தேவன் எழுதி கொடுத்தார். அந்த வழியாக தான் போயிட்டு இருக்கிறார். இது அவங்களுடைய சொந்த விருப்பம் அல்ல. பொதுவாக பாருங்கள், ஒரு இடத்துக்கு போவாங்க, என்ன செய்வாங்க, ஒரு குழுவை நியமிப்பாங்க. அந்த குழுவில் அந்த பாதையை பற்றி நல்லா தெரிஞ்சவர்கள், நல்ல ஒரு என்ஜினியர், ஒரு நல்ல அறிவாளிகள், விஞ்ஞானிகள், ஒரு மருத்துவர் குழு,
படிப்பாளிகள், திறமைசாலி, பலசாலி என்றெல்லாம் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒரு குழுவை அமைத்து அந்த மக்களை எப்படி போகணும் நாங்கள் நீங்கள் சொல்லுங்கப்பா, அந்த குழு தான் நமக்கு வழிகாட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தேவன் தான் வழிகாட்டு. நடந்தது என்ன? மோசே, ஆரோன் எல்லா ஜனங்களும் இப்பொழுது திகைக்கும்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆண்டவர் எழுதி கொடுத்த பாதை, ஆண்டவர் காட்டின ஒரு பாதை இப்பொழுது செங்கடல் வந்துவிட்டது. நடந்து கொண்டே வந்தால் அவன் வந்த பாதை சரியான நேருக்கு நேர் செங்கடல் வந்து இந்த செங்கடலை பார்த்த மாற்றத்திலே மக்களுக்கு ஒரு பயமும் பதற்றமும் உண்டான். ஐயோ, தவறான பாதைக்கு எங்களை மோசை அழைத்து கொண்டு வந்து விட்டார், ஆர்வம் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் என்று எல்லாருடைய கலக்கம், ஒருவர் விடாமல் எல்லாருக்கும் கலக்கம் வந்தது, பயம் பிடிக்கும். திரும்பி பார்த்தார், இந்த நேரம் பார்த்து எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார். பார்வோனுடைய சேனை, பயங்கரமான சேனை, கூச்சலிட்டு கொண்டு வெகு தூரத்தில் துரத்தி கொண்டு வருகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் நம்மை நெருங்கி விடுவார். அவங்களுடைய கனவு என்ன? அவங்க ஒருத்தரையும் தப்ப விடக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு திரும்ப அடிமைப்படுத்த வேண்டும். அப்படி முடியாவிட்டால் ஒருவன் கூட மீந்திருக்க எல்லாத்தையும் கொன்று போட வேண்டும் என்று அவர் நினைத்தார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மகா வறட்சியை போல மகா கொடிய நேரம், ஒரு மரணத்தின் விளிம்புக்கு வந்து விட்டார். இனி தப்பி பிழைப்போம் என்கிற முடிவில்லை, நிச்சயமே இல்லை. இப்பொழுது என்ன செய்வது என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் தெரியவில்லை. அவர்களும் குழம்புகிறார், அமைதியாக இருங்க, ஏதாவது ஆண்டவர் பழி சொல்லுவார் என்று எதுவும் சொல்ல முடியும். குழம்பிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் மக்கள் பயங்கரமாக தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய மிருக ஜீவன்கள், உறவினர்கள் எல்லாரும் இப்பொழுது கடலிலே மூழ்க போகிறோம். ஐயோ, தவறான ஊழியக்காரர்கள், தவறான கூட்டம், தவறான மோசே, தவறான ஆரோன், எங்களை எகிப்திலேயே எங்களை விட்டுருக்கலாமே, எகிப்திலேயே எங்களை விட்டுருந்தா நாங்கள் குறைச்சிருப்போமே. ஐயோ, எங்கள் கொண்டாந்து அங்கே சபக்குழி இல்லை, அங்கே பணம் விதைக்கிற இடமில்லைன்னா எங்கள் கொண்டாந்து எங்களை விட்டீங்க, நல்ல கல்லுகளை எடுத்துக்கொண்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசே, உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? கோலை நீட்டு, கடலுக்கு நேராக நீட்டு. இப்பொழுது உண்மையிலே நம்மளால் என்ன செய்வோம்? ஆண்டவரே, ஜனங்களை பின்னாலே எதிரிகள் எங்களை துரத்து கொண்டு வருகிறார்கள், முதல்ல நீங்கள் அவங்கள அடக்குங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பயமுறுத்தி அவங்களை திரும்பி போகும்படி செய்யுங்க, அப்புறம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவருடைய வழிகள் அதிசயமான, அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் செய்கிறார், நம்முடைய புத்திக்கு எட்டாவது காரியங்கள் செய்கிறார். ஏனென்றால் அவருடைய நாட்கள் கோடி கோடி கோடியான வருஷங்கள். நம்முடைய காலத்தை கணக்கெடுக்கும் போது நம்ம ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லுகிறார், மோசே கோலை நீட்டும் போது கோலை நீட்டினார். கோலை நீட்டின உடனே என்ன நடந்தது? செங்கடல் இரண்டாக பிளந்தது. அங்கு பாதி உண்டாய் எல்லாரும் கடந்து போகும்படி கற்றுக்கட்டை. நான் அதை படிக்கும்போது கூட நினைச்சேன், முதல்ல அதை அடுத்த பகுதி தான் படிக்கல, முதல் முறையே படிக்கும்போது நான் சொல்கிற ஒரு காரியம், அதோட கடல் தண்ணி எப்படின்னாலும் நீங்கள் கடலை பிரித்தால் கூட சேர்த்துக்குள்ள சகதிக்குள்ள தான் நடக்க முடியும், எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அடுத்த 2-3 வரிகளை படிக்கும்போது அவர்கள் கால் நனையாமல் நடந்தார்கள். தேவன் எவ்வளோ அதிசயம்! அப்போ தண்ணி மாத்திரம் பிரித்து விட்டாரு, ஆனால் ஈரத்தை தான் நான் நடக்குவேங்கிறது கிடையாது, கால் நனையாமல் நடந்தார்கள்னாக்க எவ்வளவு அதிசயமான தேவன், ஆச்சரியமானவர் பாருங்க. அவருடைய கொடிய நேரம், மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள், சாவா வாழ்வா அப்படிங்கிற போராட்டத்தில் வந்து விட்டார்கள். அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே மீள முடியாத நேரத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் அதிசயமான ஒரு பாதையை தேவன் திறந்தார். அப்போ ஜனங்கள் என்ன சொன்னாங்க? சிக்கிட்ட போது அதான் அங்கே திசை தெரியாமல் திக்குமுட்டு ஆடி இருக்கிறாங்க. அந்த மோசே ஆரோனும் வழி தெரியாமல் கொண்டு இந்த கடலை மூடி விட்டுட்டார், செங்கடலில் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேவலமாக பேசியிருப்பான். ஆனால் ஒரு அதிசயத்தை அவர் செய்தார். உலகத்திலேயே எல்லாரும் பேசும்படியாக, எல்லாரும் அதை நினைத்து பார்க்க முடியாது, செங்கடலையே 2ஆக பிளந்தார். இது அற்புதத்தை செய்தார். இதை நம்முடைய வாழ்க்கையில் மகா வறட்சியான காலத்திலும் மகா குடிய நேரத்திலும் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாழத்தான் வேண்டும், அதுவும் செழிப்பாக வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் பெரியவர், இந்த அண்டஸ்தராசங்களையும் படைத்தவர், அனைத்தையும் படைத்தவர், செழிப்பையும் ஆறுகளையும் ஊற்றுகளையும் படைத்தவர், செல்வ எல்லா செழிப்புகளையும் படைத்தவர். அவர் இவைகளெல்லாம் படைத்திருக்கிறதுனாலே நம்மை பசியோடு நம்மை புரிந்த வரக்கூடாது.
நீதிமானின் பசியினால் வருந்து விடாத வசனம். நம்முடைய 30 நாட்கள் யாரும் பசியினால் வருந்தது கிடையாது. நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது யாராவது பசியில் ஒரு பறவையாவது விழுந்து செத்துக்கிறத பார்க்க முடியுமா? நம்ம கிடையாது. இங்கே நான் வாசிக்கிறோம், மகா வறட்சி, இது மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மகா கொடிய காலம், அதாவது வறட்சியை போன்ற ஒரு காலம். அடுத்து தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை. இன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களும் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக வேண்டும். ஆத்துமாவை திருப்தியாக்குகிறேன்னு சொல்கிறார். இப்போ பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், எலும்புகள் நினமுள்ளதாக மாறணும்னா நல்ல கறி தோறு சாப்பிடணும், நல்ல சூப்பாக பிடிக்கும், அப்போ தான் எலும்புகள் நினமுள்ளது. ஆத்துமா இப்படி திருப்தி அடையும். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதல்ல ஆத்துமா திருப்தி அடையும், அப்போ தான் வயிறு திருப்தி அடைகின்ற மாதிரி. ஆண்டவர் சொல்றார், இந்த கொடிய பஞ்ச காலத்தில் கூட, கொடிய மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமா தேவனை அறிவிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உணவுப் பொருட்களினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலில் புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுங்கள். அதனுடைய பொருள் என்ன? நாம் சாப்பிட்றது கிடைச்சா போதுங்கல்ல, உன் ஆத்துமா, அதாவது நீ முதல்ல கர்த்தரை தேடு, உன் ஆத்துமா திருப்தியாகும். நல்ல ஜெபம், நல்ல உபவாச ஜெபம், நல்ல கர்த்தரை தேடுகிற ஆவிக்குரிய குணம், ஆவிக்குரிய பண்பு நமக்குள்ள வர 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 நம்முடைய ஆத்துமாவில் ஒரு திருப்தி உண்டாகும் போது எலும்புகள் அப்படியே நிலமுள்ளதாக மாறும். இதுதான் வேத வசனம் சொல்லும், மகா வறட்சியான. அப்போ நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைய வேண்டும் என்றால், ஆத்துமா வாழ்வது போல இன்னொரு வாழ்வெனும் வேதத்தில் எழுதப்படுகிறது. நீங்கள் சொல்லும்போது யோவான் 20 நான் வாசிக்கிறேன், உன் ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மா வாழ்கிறது எப்படி? ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய காரியம் சரியாக இருந்துச்சுனாக்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபம் நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல வேத வாசிப்பு, கர்த்தரோடு இருக்கிற உறவு சரியாக இருந்தால் எல்லாமே ஆண்டவர் வரிசைப்படுத்தும். இந்த 58வது வசனத்தை அதிகாரத்தில் நீங்கள் மேலேருந்து கூட வாசிங்க, குறிப்பாக 6ஆம் வசனத்திலிருந்து கூட நீங்கள் 11 முடிய வாசிங்க. 11 நம்ம வாசிப்போம், 10 வசனத்து வரையில் வாசிச்சிங்கனாக்க அதில் நிறைய காரியங்கள் நான் புரிந்து கொள்ளும். அது ஒரு உபவாசத்தை குறித்து தேவன் சொல்கிறார். பசுகுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள்ள, உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா எனக்கு உட்காந்து உபவாசம். ஒருவேளை உபவாசம் என்று சொல்லி பச்சை தண்ணி கூட குடிக்காம நம்ம சாப்பிடாம உடலையை வருத்தி ரட்டுழுதி சாம்பல் உட்காந்து தான் அந்த நாட்டில் ஜெயிச்சோம். தன்னை தொங்கலை வருத்திக்குவான். இதே உபவாசமான எல்லாம் நம்ம வருந்தி நம்ம தண்ணி இல்லாமல் கடந்தா, சில பேர் என்ன செய்வாங்க, இதை விட ரொம்ப பச்சை தண்ணியோட குடிக்காம சாப்பிடாம வயிற்ற காய போட்டு விரதம் இருப்பாங்க. வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, வேலை செய்வாங்க. வேலை செய்கிற இடத்துல நான் சாப்பிட மாட்டேன், வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். அப்படி ஆண்டவர் நம்முடைய உடலை வருத்த சொல்லவே கிடையாது. சரி, வருத்திக்கிங்க, உடம்பை என்னமெல்லாம் பண்ணிக்க, ஆனால் அதனுடைய பேசிக், அதனுடைய அறிவு என்ன உபவாசம் என்றால் என்ன? மேக்சிமம் நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்க முடியும். ஆண்டவரோடு கூட எப்படி நெருங்க முடியும்? நல்ல பாடி நல்ல ஆண்டவர் வேத வசனத்தை தியானித்து அவரோடு கூட பேசணும். மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் பேசணும், மணிக்கணக்காக அவரை ஆராதிக்கணும், மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்கணும், தியானம் திருப்தியாக வாசிக்கணும். ரொம்ப வந்து ஆண்டவரே சோத்திரமாக வரையிலா அப்படின்ட்டு அது நீங்கள் அதுக்கான சரியான ஒரு நேரத்தை உருவாக்கணும். நீங்கள் காலையில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஜெபிக்கிறதுன்னு முடியாத காரியம். உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் ஏறத்தாழ இரவு 3 மணிக்கு நீங்கள் தொடங்குங்க. 3 மணிக்கு தொடங்கி அல்லது முடிந்தால் 3 அல்லது 4 மணிக்குள்ள ரிச் பண்ணுங்க. 4 to 6 கணக்கு வச்சு. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் 7 மணி வரை 6 தொந்தரவு பண்ண போனால் 4 to 7 வச்சு. இது சரியானது. நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சு நீங்கள் திரும்ப தூங்கக்கூடாது. அதுதான் நம்ம நான் தூங்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணலாம் மறந்துடும்.
அந்த நீங்கள் ஜெபம் பண்ண கண்டினியூவாக வேலை செய்ய தொடங்கிடணும். அது அப்படியே அசை போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். சில பேர் என்ன 2 மணி 3 மணிக்கு என்ன ஜெபம் பண்ணி பேசாமல் மணி 9 மணி என்ன நாங்கள் ராத்திரி நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் ஜெபிக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. பெரும்பாலும் அவரும் ஜெபிக்கிட்டே இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னே சொல்லணும்ல. இந்த ஜெபம் தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சாது. தேவ சமூகத்தில் நீங்கள் திருப்திப்படுகிற அளவு வரை ஜெபிக்கணும். ஒரு உதாரணமாக சொல்லுங்கள். இந்த ஜெபத்தை தேவன் நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னாக்க தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ள வரத்தொடங்குது. இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். நீங்கள் அவருடைய குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை மாதிரி மாறணும். அவருடைய கேரக்டர் உங்களுக்குள்ள எங்கனக்குள்ள வரணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். இப்போ ஒரு உதாரணம், ஒரு மனுஷனை வேளாண் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் அடிச்சு போட்டாங்க, குத்துயிரும் குலையுமா ரோட்டில் கிடக்கிறான். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு பிரதான ஆசாரியன் வந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் போட்டுக்கிற ஒயிட் ட்ரெஸ்ஸு, அவர் ஆசாரியனுக்குரிய பிரதிஷ்டம் பண்ணப்பட்ட ஒரு ஆடை எல்லாருக்கும் போட்டுருக்கார். அது வந்து பார்க்கணும். அப்படி என்ன செஞ்சார், எட்டி பார்த்து தூரமாக நின்று எட்டிப்பட்ட அப்படியே நழுவி. ஏனென்றால் அவன் என்ன எப்படிப்பட்டவன் தெரியாது, என்ன மாதிரி கிடக்கிறான். அவனை தொட்டால் அவனுக்கு தீட்டு அசுத்தமாயிடுவோம், நாம அசுத்தமாயிடுவோம் அப்படி கண்டுக்காமல் போயிட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற லேவியர் வர அவரு என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு ஐயோ இந்த மனுஷன் நான் தொட்டா என்னுடைய பரிசுத்தம் குறைஞ்சி போட்டு முடியும். ஆனால் எங்கேயோ இருந்து ஒரு அந்நியன் வருகிறார். யூதன் அல்ல அவர் சமாரியன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டார். அந்த மனுஷன் வந்தோடனே இவரை பார்த்த உடனே தடுமாறி கொலை நடுங்கி அப்படியே பதற்றமாக, ஐயோ யாருக்குத்த மனுஷனோ யாருக்குத்த பிள்ளையோ தெரியாது, இப்படி கிடக்கிறாரு, ரத்தமாக குலையூர் குத்துயிருமாய் கிடக்கிறாருன்னு சொல்லி பண்ணார். அவரை தூக்கி தன்னுடைய வாகன கழுவியில் போற வச்சு அவங்க கொண்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்து, அவங்க சத்திரங்கிற அந்த நாட்டில் ஹோட்டல் ப்ளஸ் மருந்து எல்லா உதவியும் அங்கே கிடைக்கும். நாங்கள் ஒரு வைத்தியர் இருப்பார், அங்கே ஹோட்டல் இருக்கும், எல்லாமே அவங்க கையில் இருக்கிற காசு எடுத்து கொடுத்து பாருங்க தான் அங்கே காசு வச்சுருந்தேன். இவருக்கு என்னென்ன செய்யணும் செஞ்சு குணமாக்கிடுவேன். நான் திரும்பி வரும்போது இவருக்கு அதிகமாக செலவு செஞ்சீங்கன்னா நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அந்த பிரதான ஆசாரியன் அந்த லேவியன் மூலமாக பிழைக்கவில்லை. ஒரு சமாரியன் அந்நியன், அவருக்கு வந்து தேவனோடு கூட இருக்கிற அறிவு கிடையாது. லேவியர் மாதிரி தேவனுக்கு பணிவிடை செய்கிற பண்பும் அந்த மனுஷனுக்கு கிடையாது. சாதாரணமான இயல்பாக அவருக்குள்ள ஒரு இலக்க குணம் கிடையாது. இதுதான் இயேசு கிறிஸ்துவிற்கு ஆண்டவர்களில் நாம் எதிர்பார்க்கிறது. ஒரு இரக்கத்தின் சிகரம், கருணை கடல். இதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் உதவிகள் செய்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து கொரோனான்னு சொன்னால் அல்லது ஒரு பெரிய பஞ்சம் சொன்னால் ஓடி போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு துணிமணிகளை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சேவைகளை செய்கிறாங்க. இதை நம்ம கண்கூட நம்ம பாருங்கள். நம்ம நினைக்கிற வெளியே கூட நம்ம மாட்டிக்குவோம், வெளியில் கூட நம்ம மாட்டிக்குவோம். இந்த சமயத்தில் போகக்கூடாது. சரி, நீங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி சொன்ன இந்த காரியங்களை நினச்சி கண்ணீர் ஜெபிக்கணும். அவங்களுக்கா எப்படியாவது காப்பாற்ற நாடுவேன்னு ஒரு ஆவிக்குரிய பலத்தோடு கூட அவளுக்காக நாம் கடந்து போய் ஜெபிக்கணும். அதில் நம்மளால் முடிஞ்ச காசு பணம் யாருக்கையாவது கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. நீங்கள் நல்ல குணம், என்ன குணம்? ஆணுடைய கேரக்டர். ஆண் நல்ல சமாரியன். இப்போ நம்ம ஏசிக்கிற நல்ல சமாரியன். ஏன்னா அவர் வந்து நம்மகிட்ட எந்த எதையும் எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்கிறது. நம்மிடத்துல பாவங்கள், அதாவது ஒரு நீதிமான ஃப்ரெண்ட் பண்ணுறது நல்லது, ஒரு நீதிமான ஸ்நேகிக்கிறது. எனக்கு ஃப்ரெண்ட் வச்சுருந்தா அதனால நீதிமான கரெக்டு. ஆனால் ஒரு பாவியை போய் நேசித்து இவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எப்படி? இதை நம்ம முதலே பார்க்கணும். பாருங்கள், இவ்வளோ 3.5 வருஷம் பாடுபட்டு எத்தனையோ ஒரு லட்சத்தில் கொண்டு வந்தார். நல்ல ஒரு திடமான ஒரு பரிசுத்தமான நல்ல பரிசுத்திலே தேர்ந்த ஒரு மனுஷனை பருவத்துக்கு போகும்போது கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருக்குது. நம்முடைய அபிப்பிராயம், நம்முடைய எண்ணம். ஆனால் காலமெல்லாம் திருடனா, எத்தனையோ கொலை பண்ணி, எத்தனையோ பெற்ற வாழ்க்கையை, எத்தனையோ பேருடைய குடும்பத்தை அழிச்சவன், பொருளை அபகரித்தவன், திருட அவனுக்கு தண்டனையே கொடுத்தான். நீ உலகத்துக்கு இருந்தினாக்க இன்னும் நிறைய பேர்த்து கொண்டு வருவேன், நிறைய பேர்த்துடைய பொருளை திருடுவேன்னு சொல்லி அவனுக்கு கொலையை தண்டனையே கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு திருடன் கொஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய குணத்தை கண்டுகொண்டார். இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்தை கண்டுகொண்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுகொண்டார். என்ன கண்டான்? அந்த
அந்த சிலுவையில் இருக்கிற அத்தனை மணி நேரமும் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லுங்க. அவரை சிலுவையில் அடைந்த அத்தனை பேர்த்தையும் அவர் மன்னிக்கிறதை அவன் கேட்ட முதல் வசனத்தை கேட்டான். முதல் வசனம் மன்னிக்கிறதை. ஐயோ, அவன் ஆடி போயிட்டான். இவ்வளவு தூரம் இருந்து ஒரு வார்த்தை கூட அவங்களை திட்டலையே, மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பா, இது இன்னும் எவ்வளவு ஒரு பெரிய சுபாவம். இந்த மாதிரி யார் செய்ய முடியும்? அவனுடைய மூளை வேலை செய்யும். ஆஹா, இவ்வளோ ஒரு அருமையான ஒரு உண்மையிலே கடவுளாக இருக்க முடியும், உண்மையிலேயே கடவுளாக இருக்க முடியும். இப்போ கூட இந்த திருடன் சொன்னான், நீ கிறிஸ்துவானால் எங்களை ரட்சி, உன்னை ரட்சித்து எங்களை ரட்சி, நீ கீழே இறங்கி வா. கீழே இருக்கிறவங்களாம் கத்துனாங்க, இறங்கிவோம் இறங்கிவோம், நீ கிறிஸ்துவா இருந்தால் இறங்கி வா. ஆண்டவர் ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை. ஏனென்று கேட்டார், நம்மளே என்ன செய்வோம்? எல்லாம் நான் வர இறங்கி இருக்கணும், நான் அப்படின்னு செய்யல, இறங்கி. அவருக்கு எல்லாமே பதில் சொல்கிறார். அவர் என்ன சொன்னார்? இதான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே அவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருக்காங்க. நம்மளால் அப்படி சொல்லுவோமா? தெரியாமல் செய்கிறாங்களா? அவங்க தெரியாமலே அப்படி இந்த பாவம் செய்கிறாங்க, தெரியாமலே செய்யல இருந்தாங்க, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. நம்ம தான் சொல்லுவோம், இல்லை அப்படி தெரியாமலே இல்லை, தெரிஞ்சுதான் செஞ்சாங்கன்னு சொல்லணும். ஆனால் அவங்க இறக்கத்தின் சிகரம் அவர் சொல்கிறார், அவங்க இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருக்காங்க. அவர்கள் மன்னித்து இதை கண்டு உடனே அந்த திருடனுக்கு அவனுடைய சுபாவம் மாறும். கொஞ்ச நேரத்தில் அவன் இயேசு கிறிஸ்துடைய குணத்தை பெற்றுக்கொண்டான். 40 நாள் அவன் உபவாசம் பண்ணல. அதுக்காக உபவாசம் பண்ணவங்களை நான் குறை சொல்லல, கேட்டுக்க. 40 வருஷம் இயேசு கூட ஒரு வாழவில்லை, பல வருடங்கள் அவரோட ஒரு வாழவில்லை, பைபிளை படித்து முடிக்கல. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்துடைய குணத்தை அவன் அறிந்து கொண்டான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அதை வாசிப்போம். 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால விழுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துணித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுதான் நம்ம அடிப்படை. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம், தேவனோடு நெருங்குகிற நெருக்கம், உறவுகள், நம்முடைய அர்ப்பணிப்பு நம்மை மாற்ற வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும். அவரை போல நாம் மாற வேண்டும். அவருடைய குணத்தில் எல்லாத்தையும் உறிஞ்சி வச்ச மாதிரி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நான் வாசிக்கிறோம். திரும்ப நீங்கள் பாருங்கள், 9, 10 நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் வாசி பாருங்க, நல்லா தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தம் விடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் என்று நெபச்சொல்லையும் நடுவில் அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமிப்பட்டுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாம். நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே நெருங்கி, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளும் மலையை போன்று காணும். ஒரு பெரிய மலை பர்வதம். ஆனால் நம் தெய்வ சமூகத்தில் போய் தெய்வ பிரசன்னத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும்போது தெய்வ பிரசன்னம் நம்ம மேலே வர 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 வேதம் சொல்கிறது, தெய்வ பிரசன்னத்தினாலே மலைகள் மெழுகு போல உருகிட்டு இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே எல்லாம் உருகி கொண்டுலாம் தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வருவதா, தெய்வ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்வதா, தெய்வ பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு கடத்துவதாக நாம் மாற வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நீயே நீரூற்று, நீயே வற்றாத தோட்டம், நீயே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நீ மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர்களா மாறுவீங்க. இங்கே நான் வாசிக்கிற தோட்டம் என்பது கனிகள் கொடுக்கிற வாழ்க்கை. மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் செய்வோம். நீர்ப்பாய்ச்சல் வற்றாத நீரூற்றை போலும். நீரூற்று அப்படிங்கிற அபிஷேகம் குறையாது. நீரூற்றுன்னு அபிஷேகத்தை தேவை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறையாது. உங்கள் மூலமாக நிறைய பேர் அபிஷேகிக்கப்படுவார், நிறைய பேர் அபிஷேகத்தினால் நிரம்புவார்கள். அது நீ ஒரு காரணமாக இருப்பீங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் தேவனுடைய குணங்களை பெற்றுக்கொண்டீர்கள், தேவனுடைய சுபாவங்களை பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் நல்ல சமாதிகளை போல எல்லா இயேசு கிறிஸ்துடைய குணங்கள் எல்லாம் நம்மளை வர தொடங்கும். இதைத்தான் அதோட நெருங்குகிறது. இதைத்தான் வேத்தை வாசிக்கிறது. கருத்தாக வாசிக்கணும், திருப்தி அடையவால் வாசிக்கணும். எழுந்து நீ ஜெபம் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் மனசு சொன்னாங்க. உங்கள் மனசு இல்லை, நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன்.
நம்ம சில சமயத்தில் சாப்பிடும்போது என்ன செய்கிறோம், இன்னும் சாப்பிடலாம், இன்னும் சாப்பிடலாம் அப்படின்னு உள்மனம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மா திருப்தி அடைகிற வரை, முதல்ல நம்முடைய ஆத்மா திருப்தி அடைந்தால் நம்முடைய எலும்புகள் இனமுள்ளதாக மாறும். நம்முடைய வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும், பற்றாத நீரத்தை மாறும். நம்ம எல்லாரும் ஜெபம், கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, நான் நாளிலே வாசித்த வேத வாக்கியத்தின்படி நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் ஆத்மாவை நீ திருப்தியாக்குகிறேன், எங்களை சுகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். இங்கே பார்த்தாலும் மரணம் ஓலமிடுகிற நாளில் மகா வறட்சியான காலம், லாக்டவுன் பீரியடில் கூட நீர் எங்களை தேவைகளை சந்திக்கிறேன், எங்களை எல்லாருக்கும் வழிநடத்துகிறேன். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தும். எங்களை நீ நினைத்திருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் வாழ்வா சாவா என்று போராடுகிற செங்கடலிலே அவர் அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமை வந்தபோது கூட அங்கேயும் ஒரு அற்புதத்தை செய்யும். என்னுடைய வாழ்க்கையில் கூட வாழ்வா சாவா என்று போராட்டம் வருகிறது. கொடிய வறட்சி, கொடிய பஞ்சம், பயங்கரமான தேவைகள் இருக்கிறது. அடுத்தது என்ன செய்வதென்று செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற ஒரு நிலைமை வருகிறது. ஆனால் எங்களை கைவிடவில்லை, எங்களை மாற்றமல்ல, வேறாக நீர் யாரையும் கைவிட்டதாக எழுதப்படவில்லை. ஆமாம், நீர் எங்களை கைவிடாத எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். மகத்தான நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமா. ஆசீர்வதி எங்களை தாழ்த்தி இயேசு நாமத்தில் பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. மகத்தான் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோமா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.